Hello guys, I am back in another video. In the video, I am going to f of alpha the whole power inverse equal to f of minus alpha ன்னு சொல்லி நம்ம ஷோ பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சம்ல என்ன கொடுத்திருக்காங்க? f of alpha ன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணனும்னா f of alpha the whole inverse equal to f of minus alpha ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணனும். அது எப்படின்னு சொல்லி நமக்கு எப்படி ஏற்கனவே தெரியும் f of alpha the whole inverse a inverse கண்டுபிடிக்க தெரியும். அதே மாதிரி தான் சிமிலர் வே தான் என்ன a க்கு பதிலா f of alpha ன்னு கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தோனே ஐயோ இப்படி கொடுத்தான்னு சொல்லி வெக்ஸ் ஆயிராதீங்க. சிம்பிளா தான் இருக்கும். வாங்க எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லி பாப்போம். இப்போ சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிப்போம்? டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்போம். டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 ன்னு வந்துச்சா அது நான் சிங்குலர். அதுக்கு அப்புறம் அதுக்கு இன்வெர்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் இந்த டேர்முக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்போம். f of determinant of f of alpha equal to இந்த ஃபர்ஸ்ட் ரோவையும் இந்த ஃபர்ஸ்ட் காலத்தையும் எலிமினேட் பண்ணிட்டா என்ன இருக்கும்? 1 0 0 cos alpha then minus of 0 0 into anything 0 தான் அப்படியே இருக்கட்டும். then finally plus sin alpha. determinant of first row eliminate பண்ணிருங்க, last column eliminate பண்ணிட்டா என்ன இருக்கும்? 0 1 minus sin alpha 0. okay, இதுல என்ன இருக்கும்? cos alpha 1 into cos alpha minus 0, then இந்த 0 minus 0 plus sin alpha, then 0 minus of இந்த term வரும், இங்க மைனஸ் இருக்கு அப்ப பிளஸ் ஆயிடும், plus sin alpha. okay, clear? இந்த cos alpha உள்ள மல்டிப்ளை பண்ணிருங்க. அப்ப cos into cos alpha into cos alpha cos square alpha minus 0 இந்த 0 sin alpha into sin alpha sin square alpha plus sin square alpha. therefore cos square alpha plus sin square alpha equal to இந்த இதுக்கு வேல்யூ 1 ன்னு தெரியும். நாம முன்னாடில இருந்தே ட்ரிகோனோமெட்ரில பார்த்திருப்போம். ஓகே, தெரியலனா ஒண்ணும் இல்ல. cos square alpha plus sin square alpha equal to 1. ஓகேவா? இது தனியா நோட்ல ஒரு ஓரமா நோட் பண்ணி வெச்சுக்கோங்க. இல்ல சப்ஸ்டிட்யூட் அந்த equal to 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு not equal to 0 வந்துருச்சு. அப்ப இந்த டேர்முக்கு இன்வெர்ஸ் இருக்கு, இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேவா? not equal to 0. therefore இப்போ f of determinant of f of alpha கண்டுபிடிச்சிட்டோம். then not equal to 0 வந்துருச்சு. அப்ப இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ இன்வெர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பார்க்க போறோம். A inverse formula என்னது? A inverse equal to 1 by determinant of A into adjoint of A. இதானே? இதுல இந்த A க்கு பதிலா இந்த f of alpha அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த ஃபார்முலா எப்படி மாடிஃபை பண்ணி நம்ம எடுக்கலாம்னா f of alpha the whole inverse equal to 1 by determinant of f of alpha then adjoint of f of alpha. நம்ம determinant of f of alpha கண்டுபிடிச்சிட்டோம், 1 ன்னு வந்துச்சு. then என்ன கண்டுபிடிக்க போறோம்? adjoint of f of alpha ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். f of adjoint of f of alpha வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். ஓகே, இந்த டேர்ம்ல இந்த 3 மேட்ரிக்ஸ் இருந்துச்சுன்னா அது 3 cross 3 மேட்ரிக்ஸ் எப்படி அதை அப்ரோச் பண்ணும் சைன்ல
சைனில் எப்படி அப்ரோச் பண்ணுவோம்? ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஓகே, இந்த சைனில் தான் இந்த ஃபுல்லாக அப்ரோச் பண்ணி நம்ம கண்டுபிடிப்போம். தென் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் ரோவையும் விட்டுருங்க, ஃபர்ஸ்ட் காலத்தையும் விட்டுருங்க. இப்போ என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் காலம் விட்டா 1 0 0 cos alpha. Okay, then minus of sin first row and second column விட்டுனா 0 0 minus sin alpha cos alpha plus determinant of first row and third column 0 1 minus sin alpha 0 minus determinant of second row eliminate பண்ணுங்க and first column என்ன இருக்கும்? 0 sin alpha 0 cos alpha plus determinant of second row and second column eliminate பண்ணிட்டா cos alpha sin alpha then minus sin alpha cos alpha minus second row and third column eliminate பண்ணிட்டா cos alpha 0 minus sin alpha second row third column 0. இந்த டேர்ம் கண்டுபிடிச்சிட்டு இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தோம்னா அதான் அட்ஜாயிண்ட். ஓகே, இப்போ தென் லாஸ்ட் ரோ eliminate second row and first column 0 sin alpha 1 0 minus determinant of eliminate second row third row and second column cos alpha sin alpha 0 0 plus determinant of eliminate last third row and third column cos alpha 0 0 1. Okay, இதை simplify பண்ணுவோம். Equal to 1 into cos alpha then minus 0 0. Okay, cos alpha minus of 0 into 0 0 into cos alpha 0 minus sin alpha into 0 0 0 into anything 0 தான். So minus 0 then 0 into 0 0 minus of இந்த minus sin alpha into 1 already இங்க ஒரு minus இருக்கு plus sin alpha then 0 into 0 0 0 into 0 0 0 into anything 0 தான். cos alpha into cos alpha வந்து cos square alpha minus sin alpha into sin alpha minus sin square alpha இதுல ஒரு minus இருக்கும். இப்போ plus sin square alpha plus sin square alpha then 0 cos alpha into 0 0 sin alpha into 0 0 0 into 0 0 minus of sin alpha then 0 into 0 0 0 into 0 0 cos alpha into 1 cos alpha minus 0 then 0. இப்போ என்ன பண்ண போறோம்? இந்த டேர்ம்க்கு வந்து டிரான்ஸ்போஸ் எடுக்க போறோம். அதுதான் வந்து adjoint of f of alpha ஓட வேல்யூ. ஓகே, டிரான்ஸ்போஸ் எடுக்குமா? டிரான்ஸ்போஸ்னா ஒண்ணுமே இல்ல, ரோ வந்து காலமை சேஞ்ச் பண்ணு. இதுல வந்து 0 மைனஸ் இருக்கு, இதுலயும் மைனஸ்ல தான் வரும். 0க்கு வந்து சைன் கிடையாது. ஸோ நம்ம வந்து 0 வந்து 0, அது வந்து சைன் எல்லாம் பிளஸ் 0 மைனஸ் 0 அப்படின்னு மென்ஷன் பண்ணக்கூடாது. 0. ஓகே, இதை வந்து காலமா சேஞ்ச் பண்ணுங்க. ரோ வந்து காலம் எடுங்க. cos alpha 0 sin alpha தென் cos square alpha sin square alpha ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 1 ன்னு. இப்போ 0 1 0
then minus sin alpha 0 cos alpha. இதில் என்ன பண்ணியிருக்கேன் புரியுதா? இந்த ரோ வந்து காலமாக சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஏன்னா டிரான்ஸ்போஸ்னா ரோ வந்து காலமாக சேஞ்ச் பண்ணும், காலம் வந்து ரோவாக சேஞ்ச் பண்ணும். இதுதான் எஃப் ஆஃப் ஆல்ஃபா, அட்ஜாயிண்ட் ஆஃப் எஃப் ஆஃப் ஆல்ஃபாவோட வேல்யூ. ஓகே, இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அந்த இப்போ இந்த வேல்யூவும் எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபாவோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிற வேல்யூவும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இந்த சம் வந்து ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபானா ஒன்றுமே இல்லை, இது வந்து எஃப் ஆஃப் ஆல்ஃபா. அப்போ அந்த ஆல்ஃபா டேர்மில் மட்டும் மைனஸ் போட்டோன்னா அதான் எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா. ஓகே, இது எஃப் ஆஃப் ஆல்ஃபா. ஆல்ஃபா ஆஃப் ஆல்ஃபா என்னது? காஸ் ஆல்ஃபா 0 சைன் ஆல்ஃபா 0 1 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா. இதில் மைனஸ் போடுங்க, அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. மைனஸ் ஆஃப் எஃப் ஆஃப் minus alpha equal to cos minus alpha 0 sin minus alpha. Okay, then 0 1 0 minus sin minus alpha 0 cos minus alpha. Okay, இப்போ இதில் வந்து என்னன்னா, இப்போ நம்ம வந்து ட்ரிக்னாமெட்ரியில் படிச்சிருப்போம் காஸ் மைனஸ் தீட்டா, காஸ் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா, சைன் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் சைன் தீட்டா அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். இல்லைன்னா இதில் ஓரமாக இங்கே எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? காஸ் மைனஸ் ஆல்ஃபா, இந்த இடத்துல காஸ் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா, சைன் minus theta equal to minus sin theta. இதில் ஆல்ஃபான் இருக்கு, வேற ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து cos minus alpha, அப்போ cos minus theta equal to cos theta, அப்போ cos minus alpha equal to cos alpha, cos alpha 0. இப்போ sin minus alpha னா minus of sin alpha, then 0 1 0, then minus sin alpha, sin minus alpha ஓடு minus of sin alpha, ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கு, அப்போ ப்ளஸ் ஆகும், ப்ளஸ் sin alpha, then 0 cos minus alpha வேல்யூ வந்து cos alpha. இதுதான் f of minus alpha ஓட வேல்யூ. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? f of alpha the whole inverse equal to 1 by determinant of f of alpha into adjoint of f of alpha. ஓகே, இப்போ நமக்கு வந்து f of alpha ஓட வேல்யூ வந்து 1 தான் கிடைச்சிருந்துச்சு. இப்போ 1 divided by 1, இது வந்து adjoint ஓட வேல்யூ cos alpha 0 minus sin alpha 0 1 0 sin alpha 0 cos alpha. இதுதான் f of alpha inverse ஓட வேல்யூ. இந்த டேர்ம் 1 by 1 வந்து 1 தான். ஸோ 1 into 1 எந்த மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான். ஓகே, இப்போ இதுவும் ஈக்குவலாக வந்துருச்சு. நமக்கு வந்து ஷோ தட் என்ன பண்ணணும்னா f of alpha the whole power inverse equal to f of minus alpha. நமக்கு f of alpha the whole inverse கிடைச்ச வேல்யூவும் f of minus alpha கிடைச்ச வேல்யூவும் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. இதுதான் நம்ம ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த புரிஞ்சுதா? ஓகே, தேங்க்யூ.